ஒவ்வொரு பகுதியிலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். ஆனால் அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்த பகுதியில் கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றதோ அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள், சிறுமிகள், சிறுவர்கள் பங்கு பெறும் விதத்திலே தான் இதுவரை நடந்து வந்தது. முதன்முறையாக இன்றைக்கு வந்தவாசி நகரத்திலே ராமசாமி உடையார் தெருவில் இருக்கின்ற இந்த பாலகங்காதர திலகர் இளைஞர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக வந்தவாசி பகுதியிலே இருக்கின்ற அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த கலை தாகத்தை, அவர்களுடைய அந்த கலைக்கான ஒரு வாய்ப்பினை பொதுமக்கள் மத்தியிலே அவர்களுக்கு தெரிவிக்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து இது ஒரு அறிமுக நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியிலே வந்தவாசி நகரத்திலிருந்து பல பகுதிகளில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த போட்டியாளர்கள் தயவு செய்து உங்களுடைய திறமைகளை ஒட்டுமொத்தமாக காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்திருப்பதை நாங்கள் அன்புடன் எங்களுடைய ராமசாமி உடையார் தேர்வின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் எங்களுடைய விழா அழைப்பாளர்களால் ஏதாவது சிறு உங்களுக்கு ஏற்பாடுகளில் சிறு வகைகள் இருந்தாலும் நீங்கள் பொருட்படுத்தாமல் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே நடக்க போகின்ற கலை போட்டிகளிலே அனைவருக்கும் கலந்து கொள்கின்ற குழு அனைத்திற்கும் சிறு சிறு பரிசுகள் இங்கே இந்த குழுவினரால் வழங்கப்பட உள்ளது. நல்ல திறமையை காண்பிக்க கொண்ட குழுவிற்கு தனியாக பரிசுகள் வழங்க இருக்கின்றது. அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எவ்வித சச்சரவுகளையும் ஏற்படுத்தாமல் இந்த புதிய முயற்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று அன்புடன் இந்த பாலகங்காதர திலகர் இளைஞர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் இந்த பார்வையாளர்களுக்கும் இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற பங்கு பெறுகின்ற கலைஞர்களுக்கும் அவர்கள் சார்பாக அவர்கள் உடன் வந்துள்ள அவர்கள் உறவினர்களுக்கும் நண்பர்கள் வட்டாரத்திற்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். இது வந்தவாசி நகரத்திலே ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. உங்கள் வீட்டு பிள்ளைகளினுடைய கலை தாகத்தை, அவர்களுக்குள்ள திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு மேடையை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். இந்த மேடையினை நீங்கள் சிறப்பான முறையிலே பயன்படுத்தினால் அடுத்த ஆண்டு இதைவிட இன்னும் விரிவான முறையிலே நாங்கள் இன்னும் சிறப்பான ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் என்று கேட்டுக்கொண்டு, தயவு செய்து எந்தவித மனமாச்சரியங்களுக்கும் இடமில்லாமல் எவ்வித பிரச்சனைகளையும் தயவு செய்து ஏற்படுத்தாமல் அமைதியான முறையில் இந்த அறிமுகமான இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி தருமாறு அன்புடன் தயவு செய்து தாழ்மையுடன் தலைகுனிந்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதுபோல இது முதல் முறையாக வந்தவாசி பகுதியிலேயே முதல் முறையாக நடைபெறும் நிகழ்வு. ஏதேனும் சிறு சிறு குறைகள் இருந்தால் குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை அடுத்தவரிடம் சொல்லுங்கள். குறைகளை அடுத்த தடவை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே உங்கள் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வை துவங்க இருக்கின்றோம். கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்திய மொழி இப்போது இல்லை. இந்த உலகத்தையே தன் கால் அடியில் விழவிப்பேன் என்று சொன்ன மாவீரன் அலெக்சாந்தர் பேசிய ஆதி கிரேக்க மொழி இப்போது இல்லை. அன்பிற்கு அரசரான இயேசுநாதர் பேசிய ஈப்ரு மொழியில் கிளைய மொழியான அரபிக் மொழி இப்போது இல்லை. ஆனால் இத்தனை மொழிகளோடு பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் வாழும் செம்மொழியாம் ஒற்றை செம்மொழியாக நிற்கும் தமிழ் மொழியால் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெறுதல் வேண்டின், கற்பக தெய்வமூர்த்தி களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரேன், பொய்யில்லை கண்ட உண்மை என்று சொல்லுவான் கவியரசு கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்கள். பிள்ளையார்பட்டி விநாயகருக்காக எழுதிய துதி, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அதிலே
இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மூன்றையும் நமக்கு கொடுக்கக்கூடிய முழு முதற் கடவுளான விநாயகரை முன்னிட்டு, விநாயகர் சதுர்த்தி நாளை முன்னிட்டு நடைபெறும் வந்தையில் முதன்முறையாக நடைபெறும் நகல் நிகழ்வை முறைப்படி துவங்குகிறோம். முதலில் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான பரதநாட்டியம். இன்றைக்கு விநாயகரை நமக்கு தந்தவர், முழு முதற் கடவுளை நமக்கு கொடுத்தவர். ஓம் நமச்சிவாய எனும் சிவன், ஓம் நமச்சிவாய என்கின்ற பாடலுக்காக இதோ அக்ஷயா நம் முன்னால் ஒரு பலத்த கரவொலியோடு இந்த நிகழ்வை துவக்கி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் வழி விட்டு போடலாம், குறுகல பாது. ஒரு லைட் எப்பவுமே பிரைட் ஆகும், அடிக்கணும் ஒரு பிரைட் மட்டும். இந்த லைட் ஃபோக்கஸ் எதனா ஒரு ஃபோக்கஸ் பிளாக் வச்சு விடு. இருட்டா இருக்குது பேர், இருட்டா இருக்குது.
அதாவது ஒரு வாட்டி ஆடுறதே கஷ்டம், ஆனா இரண்டாவது தடவை மிகச் சிறப்பாக நடனமாடி அக்ஷயா வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு விநாயகர் நமக்கெல்லாம் முழு முதற் கடவுள், குருநாதர்னு சொல்லலாம். அதனால்தான் என்னவோ குரு என்கிற திரைப்படத்திலே இருந்து சம்யுக்தா நன்னாரே நன்னாரே என்கின்ற பாடலுக்காக மணிரத்னத்தின் இயக்கில் AR ரகுமான் இசையமைப்பு ஐஸ்வர்யா ராய் ஆடிய அது நன்னாரை பாடலுக்காக இதோ நம் முன்னால் சம்யுக்தா மேடையில். நகரமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி முதல் முறையான ஒரு நிகழ்வு, அதனால சிறிய நிகழ்வை பற்றியும் இந்த குழந்தைகள் என்ன மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஜட்ஜ்மெண்ட் சைட்ல இருந்து அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு. இங்கிருக்கும் எனது சகோதரர் சகோதரிகள், நண்பர்கள், அப்புறம் தாய்மார்கள் மற்ற அனைவருக்கும் என்னோட முதல்கண் வணக்கம். என்னோட நேம் குட்டிமுருகன். என்னோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் மணலூர்பேட்டை நியர்பை கள்ளிப்பாடி என்ற ஒரு குக்கிராமம் தான். பட் இப்போ நான் இருக்கிறது சென்னையில் தான். படம், வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரி படங்களில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க கலைஞர் டிவியில் பாச பறவைகள்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கோவிசலா மேம் ஆங்கர் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதான் ரீசெண்டாக நான் பண்ணது. பட் இப்போ வந்து ஜேகே என் நண்பனின் வாழ்க்கையை சொல்லிட்டு டைரக்டர் சேரன் சார் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தங்கப்பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு பட்ஜெட் படம். இப்போல்லாம் எப்படி டாப் ஹீரோஸ் நடிக்கிற படமே ஓட மாட்டேங்குது. நாங்கள்லாம் வளர்ந்து வர நடிகை தான். ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அப்புறம் பேசிக்கலி காஸ்டியூம் டிசைன் ஃபோக்கஸ் போட்டு விட சொல்கிறேன். ஃபோக்கஸ் போட்டு விட சொல்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் எதனா ஒன்று போட்டு விட சொல்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த ஷோ, இந்த என்ன சொல்றது, இந்த ஷோக்கு நான் கூப்பிட்டது வந்து என்னோட நண்பர். ஏய் லைட்டு ஃபோக்கஸ் போட்டு விடுற தமிழ். இந்த சந்தோஷத்தில் எனக்கு பேச வரல, அதான் வேற ஒன்றும் இல்லை. என்னோட நண்பர்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட நண்பர்களாக நினைக்கிறேன், என்னோட சகோதரர்களாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இங்கே பிறக்காட்டியும் என்னோட சொந்த ஊராக, என்னோட பிறந்த ஊராக நினைக்கிறேன். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எதையுமே எதிர்பார்க்காம நான் வந்திருக்கேன். எதிர்பார்க்கணுமே நான் என்ன சொல்றது, என்னோட ட்ரெயின் எதுவுமே பார்க்காம என்னை கூப்பிட்ட வரைக்கும் அந்த நேற்று தான் கால் பண்ணாங்க ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டேரெக்டாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுத்துடலாம். அக்ஷயா பரதநாட்டியம் பண்ணாங்க. சார் சொன்னார்
இளையராஜா சார் வந்து கம்போசிங் ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ பெரிய ஒரு மேதை, அந்த அளவு லெஜெண்ட், அந்த மாதிரி மியூசிக் லெஜெண்ட் அந்த மாதிரி ஆகிட்டாரு. அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு நல்ல வயசுலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எந்த ஒரு தடையும் வந்து பொருட்படுத்தாமல் அக்ஷயா நல்லா டான்ஸ் பண்ணாங்க. அது வந்து மெயினாக அவங்களுக்கு சொல்லணும்னா கூச்சம் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா டான்ஸ்னால் ஒரு ஃபியர் இருக்கும், ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். எப்படி டான்ஸராக இருக்கட்டும், நானே கூட இருக்கட்டும், படம் எதுவாக இருந்தாலும் பண்ணுறோம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ரியாலிட்டி ஷோ எதுவாக இருந்தாலும் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் போய் பண்ணோம். அதில் வந்து செட்டுக்குள்ளே எடுத்துருவாங்க, எத்தனை டேக்கு கட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க, ஒரு மூமெண்ட்டை 10 வாட்டி எடுப்பாங்க. ஆனால் ஸ்டேஜில் டேரெக்டாக வந்து ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அக்ஷயா வந்து அதுக்கு முதல் படியாக எல்லாரும் பாராட்டணும். அந்த கைத்தட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டியூம்ஸ் நல்லா இருந்தது. அக்ஷயாவோட காஸ்டியூம் பரதநாட்டியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. தென் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே ஆடினாங்க. பார்த்தீங்களா, நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு ஆடினாங்க. அதுவே வந்து கைத்தட்டுங்க. கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நடுவில் வந்து ஒரே இடத்துல வந்து பாருங்க, அக்ஷயா டான்ஸ் மாடுகள் வந்து பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. வந்தவாசி மக்கள் வந்து எல்லாரும், மக்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு எறும்பு கூட வந்து அந்த கலையை ரசிக்குது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்புறம் வந்து டைமிங் பரவாயில்ல. இந்த வயசுல வந்து ஒரு சில இடத்துல டைமிங் மிஸ் ஆனாலும் அக்ஷயா நல்லா டான்ஸ் பண்ணாங்க. டைமிங்லாம் வந்து விட்டு கொடுக்காம நல்லா பண்ணாங்க. தென் வந்து லிப்சிங் சாங் வந்து ஒரு சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க, பாட மாட்டாங்க. அது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட். அதெல்லாம் பண்ணாம அக்ஷயா நல்லா பண்ணாங்க. லிப்ஸ் பாடிக்கிட்டே ஆடுறது. தென் வந்து அவ்வளோதான். ஸோ சொல்கிறதுக்கு இல்லை, மேலும் நல்லா வரணும். என்னால் முடிஞ்ச இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து இங்கே பசங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த சிடியை காப்பி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். என்னோட தெரிஞ்ச மாஸ்டர் ராகவலான்ஸ் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். இப்போ வந்து உங்கள் யாரத்த பிரபதேவா ஷெரீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட என்னோட நண்பர் தான். அவங்க கூட எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணலான்னு இருக்கேன். கடைசியாக அதை நான் சொல்லலான்னு இருக்கேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நான் யார் வராங்க தயவுசெய்து சொல்கிறேன். இதை வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்காக ஆடுறேன் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் பண்ணுறத ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணுங்க. அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்தநகர மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டத்தை பார்க்கறது. வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடிட்டு அழகா தம் பிள்ளைகள் வந்து ஆடுறத பார்க்கறத இப்படி சந்தோஷமா வந்து கூடி இந்த விழாவை கண்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சென்னையில் வசித்து கொண்டு இருக்கேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் தெல்லாறு தான். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷன், அதாவது கலைஞர் டிவியில் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷனாக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 4-5 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அது குறும்படங்கள், பெரிய படங்கள் இல்லை, குறும்படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு டெலிஃபிலிம்னா ஒரு 1.25 மணி நேரம் போகும். அது ஒரு 3 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அந்த படத்தில் நடிக்கிற பாப்பா யாருன்னு நம்ம வந்தவாசி பாப்பா தான், ரிஷிகா பேரு. அந்த பாப்பா தான் நடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் எடுக்கிறப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தது. இந்த பொண்ணு எப்படி நடிக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறமா ஒரே ஷாட் தான் அந்த போட்டோ ஷூட் எடுப்பாங்க நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த போட்டோ ஷூட்ல கரெக்டா இருந்தால் தான் அந்த பொண்ணை வந்து செலெக்ஷன் பண்ணி நடிக்க வைப்போம். அந்த போட்டோ ஷூட்ல அந்த பொண்ணு பக்காவா பண்ணிடுச்சிங்க. அது வந்து அதனால அந்த பொண்ணையை நடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பசங்களை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். எங்கேயுமே எடுக்கல. இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் சென்னையில் சில இடத்துல எடுத்தோம். அதுக்கப்புறம் தெல்லாறு, கொடுங்காலூர், திண்டிவனம், மயலம் இப்படிப்பட்ட சில பகுதியில் ஷூட் பண்ணோம். அந்த படம் நவம்பர் மாதம் வெளியிடாமல் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்தவாசி லட்சுமி தேட்டரில் பேசியிருக்கோம் அந்த படத்தை வெளியிடறதுக்கு, நம்ம வந்தவாசி பகுதி மட்டும். அதுக்கப்புறம் பாப்பா வந்து அருமையாக மிக சூப்பராக ஆடிச்சு. உண்மையிலே வந்து பரதநாட்டியம் அந்த கூறிய லுக்கும் அந்த பாவனைகள் அழகா பண்ணிச்சு. அதே மாதிரி காஸ்டியூமும் சரி, அந்த முக பாவனை சரி அழகா பக்காவா பண்ணிருக்கு. அப்புறம் வந்து இங்க ஆடுறவங்களுக்கு, இங்க நிகழ்ச்சி இந்த ஆடுறவங்களுக்கு யாராவது நடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, ஷார்ட் பிலிம்ல குறும்படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். எனக்கு வந்து என்னை அழைத்த நண்பர் குணா அண்ணனுக்கு மிக்க நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதான் இங்க ஆடுற நண்பர்களுக்கு யாராவது எனக்கு நடிக்கணும், கேலா இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் நடிக்கணும் ஆசை இருந்தா சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரதுக்கு நாங்க கண்டிப்பா கேரண்டியா இருப்போம். ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நேரம் பேசி மொக்க போட்டுருந்தா மன்னிச்சுங்க. இந்த அறிமுக மேடையை பயன்படுத்திக்கிறதால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு எங்களுடைய அருமை சிறப்பு விருந்தினர்கள் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தராங்க. அதற்கான முதல் முயற்சி தான் இந்த முயற்சியில் சற்று இடையூறுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்திருந்து உங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தடங்களுக்கு வருந்துகிறோம். நன்றி.